இரக்கத்தில் ஐஸ்வர்யமான எங்கள் அதிசயமான பிதாவே, நீர் எங்களை அறிந்திருக்கின்றீர், எங்களை காண்கிறீர். எங்கள் இருதயம் உமக்கு முன்பாக எப்படிப்பட்டதென்று சோதித்து அறிகிறீர். அப்பா பிதாவே, நீர் எங்கள் நடுவில் இருக்கின்றீர். இந்த புதிய நாளிலே நாங்கள் தீங்கை காணாதிருக்க எங்களை வழிநடத்தும். எங்களை காப்பதற்காகவே எங்கள் வலது பக்கத்தில் நிழலாயிருக்கிறவரே, இந்த காலை வேளை எங்கள் விசுவாச குறைவுக்காகவும் உம்மிடம் விசுவாசம் எங்களுக்கு இல்லாமைக்காகவும் நாங்கள் உம்மிடம் மனத்தாழ்மையோடு வருகிறோம். ஆவியானவர் எங்களுக்குள் இருப்பதையும் நாங்கள் கிறிஸ்துவுக்குள் இருப்பதையும் நீர் எங்கள் வேண்டுதல்களுக்கு எப்பொழுதும் செவி கொடுத்து எங்கள் தேவைக்கு மேலாக ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்தாலும் நாங்கள் ஜெபத்தால் தேவன் கேட்பதில்லை என்ற அவிசுவாசத்தில் உறுதிப்பட்டு நீர் எங்கள் ஜெபங்களை கேளாதவர் என்று உம்மை அவமதிக்கிறோம். அப்பா, பலம் உள்ளவனுக்காகிலும் பலன் அற்றவனுக்காகிலும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம். நீர் பச்சபாதம் இல்லா தேவன் என்பதை நாங்கள் மறந்து போகிறோம். எங்கள் பாரத்தை உம்மேல் வைப்பதால் நீர் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டீர் என்கிற எண்ணம் எங்களுக்கு ஆழ பதிந்து போனதால் எங்களுக்காக ஜெபிக்க அடுத்தவர்களை தேடுகிறோம். எங்கள் ஜெபங்களின் மேல் எங்களுக்கு நம்பிக்கை இல்லாததின் மூலம் நீர் எங்களின் ஜெபத்தை கேளாதவர் என்று மறைமுகமாக உம்மை குற்றப்படுத்துகிறோம். அப்பா, இன்று முதல் நாங்கள் விசுவாசத்தில் அளவில்லாமல் பெருக, விசுவாசத்தில் தொடங்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய உமது கிருபையை எங்கள் மேல் பெருக பண்ணும். உம்மாலே நாங்கள் ஒரு சேனைக்குள் பாய்வோம், உம் கிருபையாலே ஒரு மதிலை தாண்டுவோம் என்ற விசுவாசத்தை எங்களுக்கு தாரும். இன்று முழுவதும் எங்களோடு இருந்து எங்களை காத்துக்கொள்ளும். எங்கள் மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் அன்பின் பிதாவே. ஆமென், ஆமென்.